பிரைவேட் ஸ்கூல்ல எந்த ஃபீஸும் கட்டாம ஃப்ரீயாவே படிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோக்கு அப்புறம் நம்புவீங்க. என்னதான் அரசாங்கம் அரசு பள்ளிகளை நல்லாவே டெவலப் பண்ணிட்டு வந்தாலும் இன்னைக்குமே பேரண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கடனை புடனை வாங்கியாச்சும் அவங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் சேர்த்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. பாதி பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியாம டிராப் அவுட் ஆகுறாங்க. அப்படி டிராப் அவுட்ஸ் ஆகிறத தடுக்கணும், அனைவருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற உறுதி செய்யணுன்றதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி பெறும் உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டா வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்டிஐ கீழே வர பிரைவேட் ஸ்கூல் அவங்களுடைய அட்மிஷன்ல ஒரு 25% வந்து இந்த ஆர்டிஐக்காக ஒதுக்கிடணும். இந்த ஆர்டிஐ வந்து அதை நலிவடைந்த பெற்றோருடைய குழந்தைகளுக்காக கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல 100 சீட் இருக்குன்னா அதை 25 சீட்டை வந்து இந்த ஆர்டிஐக்காக ஒதுக்கிடுவாங்க. இந்த ஆர்டிஐ வந்து அதை நலிவடைந்த பெற்றோருடைய குழந்தைகளோட அட்மிஷனுக்கு அவங்க கொடுப்பாங்க. இதுல அட்மிஷன் போடப்படுற அந்த குழந்தைங்க வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இப்போ எல்கேஜியில் சேர்றாங்கன்னா 8வது வகுப்பு வரைக்கும் அவங்க வந்து எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை அந்த பிரைவேட் ஸ்கூல்ல. அதுக்கு பதிலாக அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட சாராம்சமே. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 7000க்கும் அதிகமான பள்ளிகளில் 85,000 சீட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல்ல 85,000 ஃப்ரீ சீட் இருக்கு. ஆனா இது எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியும் தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மே மாசங்கள்ல தான் இதுக்கான அட்மிஷன் டைம். இப்போ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த ஆர்டிஐ கீழே இருக்க ஸ்கூல்ஸ்ல அவங்க இந்த 25% ரிசர்வேஷன்ல அவங்க ஸ்கூல்ல எவ்வளவு சீட் இருக்குன்ற டீடைல்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவராலா தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கீழே இருக்க வெப்சைட்ல ஏப்ரல் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கீழே இருக்க வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல இதுக்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இதுதான் விண்ணப்பிக்கும் முறை. ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்குள்ள, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்க பேரண்ட்ஸ் யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஆதரவற்றோர், அப்பா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இல்லாம இருக்கவங்க, இல்ல அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம இருக்கவங்க, 3ஆம் பாலினத்தவர், தூய்மை பணியாளர், மாற்றுத்திறனாளிகள், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டோர், இவங்களுடைய குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ மேல சொன்னவங்கள யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல் சீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். ஒருவேளை தகுதியுடைய விண்ணப்பங்கள் நிறைய இருக்கு ஒரு ஸ்கூல்ல அப்படின்னா, இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் இருக்கவங்க, ஆனா நிறைய பேர் இருக்காங்க, அந்த அலாட் பண்ண சீட்டை விட அதிகமா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருடைய பேரையும் வந்து சீட் எழுதி போட்டு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்காக 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அப்ளை பண்ற அந்த ஸ்கூலோட 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள நீங்க இருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுக்கும் அப்ளை பண்ற அந்த ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன்னாலுமே நீங்க இடையில அட்மிஷன் போட முடியாது. ஒன்னு எல்கேஜியில போடலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போடலாம். இந்த 2ல மட்டும் தான் போட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்கேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த 2க்கும் தான் நீங்க அட்மிஷன் இதுல போட்டுக்க முடியும். மாநில அரசு மத்திய அரசோட நிதி பங்களிப்புல தனியார் பள்ளிகள் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஆர்டிஇ. இப்போ அதுக்கான அட்மிஷன் டைம், முக்கியமான டேட்ஸை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 5 அந்தந்த ஸ்கூலோட வேகன்சியை வந்து அந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 15 ஒட்டுமொத்த வேகன்சியும் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 20ல இருந்து மே 18 வரைக்கும் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க, மறக்காம அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஜென்சி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.